Welcome to Sophia Coaching Center. Today, first unit முடிச்சோம் இல்லையா PGTRB Maxல Unit 1 Algebraல previous year questions தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஓரளவு நல்லா தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். என்னென்ன புக்ஸ்னு நான் சொல்கிறேன். Which of the following sets is a group? First one பாருங்க, set of all natural numbers under addition. கண்டிப்பாக இது வந்து குரூப்பாக இருக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து என்ன இருக்காதுன்னா ஐடென்டி எலமெண்ட் 0 வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. அண்ட் தென் Z10 வித் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. Z10 அப்படிங்கிறது ப்ரைம் கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ZP அடிஷன் மாடுலோ P டாட் மாடுலோ Pங்கிறது ப்ரைம், அதுதான் வந்து குரூப்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் Z7 வித் addition modulo 7. ஸோ 7ங்கிறது ப்ரைம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இஸ் அ குரூப். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் குரூப் இல்லைன்னு பார்ப்போம். செட் ஆஃப் 2x2 ரியல் மேட்ரிசஸ் வித் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலர்னு கொடுத்தா தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சப்போஸ் ஏ குரூப் G ஹேஸ் அன் எலமெண்ட் X such that Ax equal to X for all A belongs to G, then G is non-abelian கொடுத்துருக்காங்க. G contains only the identity element. So option B தான் கரெக்ட். ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் படுத்திருப்போம் இல்லையா. then X equal to E அப்படின்னு சொல்லிட்டு E is the identity element. So இதான் கரெக்ட். G contains only the identity element தான் கரெக்ட். நெக்ஸ்ட் third question. The order of the element A inverse belongs to G or N and K. Then N equal to K equal to 0. என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குரூப்பில் வந்து ஒரு குரூப்போட ஆர்டரும் அதோட இன்வர்ஸோட ஆர்டரும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஈக்குவல். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் A இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏவோட ஆர்டர் N, A இன்வர்ஸோட ஆர்டர் Kன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ N ஈக்குவல் டு K தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின். த லீஸ்ட் ஆர்டர் ஆஃப் அ நான் எபிலியன் குரூப். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. Sn இஸ் நான் எபிலியன் ஃபார் n greater than or equal to 3. n greater than or equal to 3 இருக்கும்போது Sn வந்து நான் எபிலியனாக இருக்கும். ஸோ நான் எபிலியனில் லீஸ்ட் வந்து என்ன 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3 into 2 we have 6 எலமெண்ட்ஸ் இருக்கும் அதில். ஓகேவா. த லீஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் எபிலியன் குரூப் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா 3 factorial. that is 3 factorial. Sn contains n factorial elements படிச்சிருக்கோம்ல. ஸோ லீஸ்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படி சொன்னாக்கா 3 factorial அப்படிங்கும்போது 6. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படி சொன்னாக்கா B தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். லெட் G be a group of all 2x2 matrices A, B, C, D where AD minus BC not equal to 0 and A, B, C, D are integers modulo 3 relative to matrix multiplication. தென் ஆர்டர் ஆஃப் G என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா M2 ஸ்டார் ஆஃப் Z3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜிங்கிறது வந்து M2 ஸ்டார் ஆஃப் Z3. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் Mn ஸ்டார் ஆஃப் ZP. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் I ஈக்குவல் டு 0 to n-1 P பவர் n மைனஸ் P பவர் I. ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ள இப்போ UGTRB 2024 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, I ஈக்குவல் டு 0 to 2 போடணும் இல்லையா. இங்கே n-க்கு பதிலாக 2 போடணும். n வந்து இங்கே என்ன அப்படின்னு சொன்னாக்கா 2. ஸோ ப்ராடக்ட் I ஈக்குவல் டு 0 to 2 - 1 1ன்னு வந்துடும். அண்ட் Pங்கிறது வந்து என்ன அப்படி சொன்னாக்கா 3. ஸோ 3 பவர் 2 மைனஸ் 3 பவர் ஐன்னு வந்துடும். ஸோ ஐக்கு பதிலாக வந்து 0வும் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் வராது. 3 பவர் 2 மைனஸ் 3 பவர் ஐக்கு பதிலாக 0 1 போடணும். இன்ட்டு ப்ராடக்ட் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும். 3 பவர் 2 மைனஸ் 3 பவர் 1. ஸோ என்ன வரும் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 பவர் 0 1. எனிதிங் பவர் 0 1 தானே. 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 பவர் 1 3. ஸோ 9 minus 1 8 into 9 minus 3 6. So 48. So 48 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். லெட் G be a group of order 30. Then G has a normal subgroup of order 15.
ஸோ 15 வந்து டிவைட்ஸ் 30 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட். ஜி ஹேஸ் அ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 20 வராது. 20 டஸ் நாட் டிவைட்ஸ் 30. அது மாதிரி ஜி கேனாட் ஹேவ் அ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6னு கொடுத்துருக்காங்க. 6 வந்து ஆல்சோ டிவைட்ஸ் 30. ஸோ கேன் ஹேவ்னு கொடுத்துருந்தா தான் கரெக்ட். கேனாட்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஆப்ஷனில் வராது. ஜி இஸ் அ சப் குரூப் ஆஃப் Z50 வித் அடிஷன் மாடல் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. சாரி, த சென்டர் ஆஃப் எனி குரூப் இஸ் அ சென்டர் ஆஃப் அ குரூப்புங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டு நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தான் நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். இஃப் H இஸ் அ சப் குரூப் ஆஃப் அ ஃபைனைட் குரூப் G, தென் ஆர்டர் ஆஃப் H இஸ் அ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் G. ஸோ இது வந்து என்ன லெக்ரான்ஜிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நேம்டு தியரெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். இஃப் H இஸ் அ சப் குரூப் ஆஃப் G அண்ட் N இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் G, தென் H intersection N is a subgroup of G. Okay, இது correct. H intersection union N is a subgroup of G. So இது வராது. H intersection N is a normal subgroup of G. இது வராது. H union N is a normal. இது எல்லாமே ரிசல்ட்டில் பார்த்துருக்கோம். So H intersection N is a subgroup of G. இது மட்டும் தான் கரெக்ட். Next 10th question. If Z of A is a centralizer of a group G, then for all X belongs to G, AX equal to XA. இதுவும் வந்து ரிசல்ட்டை படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். இஃப் N is a normal subgroup of G, then for every N belongs to N and G belongs to G, Gn G inverse belongs to N and Gn G inverse equal to N, NA அதாவது product of two right coset is again a right coset. அதே மாதிரி product of two left coset is again a left coset. அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ all of this correct. If G dash is a commutator subgroup of a group G, then which of the following is true? G dash is normal in G. So இது மாதிரி ரிசல்ட் இல்லை. G by G dash is abelian தான் இருக்குது, நான் abelian கொடுத்துருக்காங்க. So G by G dash is abelian தான் கரெக்ட். 13th question. If order of G equal to P, where P is a prime number, then the group G is சைக்ளிக் அண்ட் எபிலியன். ஸோ ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா அது வந்து சைக்ளிக்காகவும் இருக்கும், எபிலியனாகவும் இருக்கும். ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜஸ்ட் ஒன் ஜெனரேட்டர் ஹேஸ். ஒரு சைக்ளிக் குரூப் இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு குரூப்பில் வந்து ஏங்கிறது ஜெனரேட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ இஸ் அ ஜெனரேட்டர் ஆஃப் ஜி அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஜெனரேட்டராக தானே இருக்கும் ஒரு குரூப்புக்கு. ஸோ ஏ ஸ்டார், ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ ஸ்டார் ஏனா இங்கே ஏ ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன ஐடென்டி எலமெண்ட் இ அப்படின்னு வந்துடுது. ஸோ ஏ பவர் என் ஈக்குவல் டு இஆர் இருந்ததுன்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டோட டெஃபினேஷன். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன 2. ஸோ அதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ், அதாவது எக்ஸாக்டாக 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, let G be a cyclic group of order 24, then there exists a subgroup of order 6 தான் கரெக்ட். ஏன்னா 6 divides 24, மற்ற எந்த நம்பரும் வந்து 24 டிவைட் பண்ணாது. 16th question. Every group of prime order is cyclic. Every group of prime order is என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா சைக்ளிக்காகவும் இருக்கும், ஐபிலியனாகவும் இருக்கும். பட் ஆப்ஷனில் வந்து சைக்ளிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால சைக்ளிக். நெக்ஸ்ட், எ சைக்ளிக் குரூப் இது ஒன் ஜெனரேட்டர் ஹேஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான் கரெக்ட். த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. ஒரு சைக்ளிக் குரூப்பில் வந்து நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், அதாவது அதோட ஆர்டர் வந்து 12 அப்படின்னா எவ்வளோ ஜெனரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரூப்போட ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12. ஸோ 12ஓட இப்போ இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். ஸோ 1 3 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4 5 டிவைட் பண்ணாது, அண்ட் தென் 7 டிவைட் பண்ணாது, அண்ட் தென் 11. ஸோ இது 4 இத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா 5 ஆஃப், இப்போ வந்து 12 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 2s are 12, 3 2s are 6, 2 square into 3 power 1 எழுதலாமா. ஸோ 2 power 1 அப்படின்னா 5 ஆஃப் 2 square into 5 ஆஃப் 3. ஸோ இன்ட்டு இந்த பவர் இருக்கு இல்லையா, இதை வந்து 2 into 2 minus 1, அண்ட் தென் இதில் பவர் வந்து 1. ஸோ 1 3 minus 1. ஸோ என்ன வரும் 2 into 1
இன்ட்டு 1 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4. ஸோ இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக 12ஓட எதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கோ அது எல்லாமே வந்து என்ன அப்படி சொன்னாக்க ஜெனரேட்டர்ஸாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது 4, தட் இஸ் 1 5 7 11. ஸோ 4. எனி சப்குரூப் ஆஃப் அ சைக்ளிக் குரூப் இஸ் நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கும், சைக்ளிக் குரூப்பாகவும் இருக்கும், எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் 3 ஆப்ஷனுமே கரெக்ட். இது மாதிரி கொஷின் வந்தால் இது வந்து ஸ்டார் கொஷின் ஆகிடும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் இஸ் நாட் சைக்ளிக்? ஸோ இது கிளைன்ஸ் குரூப் ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். 1 3 5 7 அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 8. இதுதான் வந்து இஸ் நாட் சைக்ளிக். ஓகே, தேங்க்யூ.